வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் இருக்கும் பாருங்கள். ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த லோவையும் கீழே போயிட்டு அப்படியே மேலேயும் இந்த ஹையும் பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த க்ளோஸ் எங்கே இருக்கோ அந்த க்ளோஸ்லேயே பாருங்கள் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே செல்லிங் முடிஞ்சு புல்லிஷ் டேர்ன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஸோ இந்த லோவை பிரேக் ஆகாத வரை அது புல்லிஷில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது 24,004 அந்த ரேஞ்ச் செக் பண்ணுவோம். அந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. 24,537 நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த லோவில் சப்போர்ட் அடிச்சுன்னா நல்லா மேலே, ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் 23,816 இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இமீடியட் ரேஷன்ஸ் லெவலு, இமீடியட் சப்போர்ட் லெவல் இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ டைரெக்டாக கீழே சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த ரேஷன்ஸ் லெவல் போகலாம், அல்லது இதை பிரேக் பண்ணி அடுத்து இந்த சப்போர்ட் லெவல் வரலாம், அல்லது இங்கேருந்து டைரெக்டாக ரேஷன்ஸ் லெவல் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப இந்த சப்போர்ட் லெவல் வரலாம், பிரேக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகலாம். இதுதான் கண்டிஷன்ஸு. இதில் ஏதாவது ஒன்று நடக்கணும். சிபிஆர் பாருங்கள், ஆவரேஜ் சிபிஆர் சேம் மேலே சிபிஆராக இருந்துகிட்ருக்கு. ஸோ மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா அதான் செக் பண்ணணும். ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுறதுன்னா S1, S1லேருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்குதுன்னா அப்படியே சிபிஆரை தாண்டுதுன்னா S2. இது கீழே மேலே சப்போர்ட் எடுத்த R1ல் ரிஜெக்ட் ஆனால் அப்படியே திரும்ப சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்தால் அப்படியே R2. இதுதான் கண்டிஷன். எல்லாமே லெவல் டு லெவலாக இருந்துகிட்ருக்கு. பட் புல்லிஷ் டேர்ன் ஆனதுனால மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து இங்கேயும் R1லையும் சப்போர்ட் எடுத்தான்னு செக் பண்ணுவோம். அப்படி ரெண்டு இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இன்னும் கன்டினியூ ஆகலாம். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் சேம் செல்லிங் வீக் ஆகிட்டு புல்லிஷ் டேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. 52,493 அடுத்த லெவலாக இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த லெவல் அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ ரொம்ப சிம்பிளாக லோவை பிரேக் பண்ணாத வரை புல்லிஷில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 52,493. ஒருவேளை இது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகலாம், திரும்ப இந்த ரேஞ்சு வந்துடும். ஸோ இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா 51,294, 50,865 இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்சஸ். இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். மைல்டான ஹையர் வேல்யூ சிபிஆர் க்ளோசிங் ப்ரைஸும் பாருங்கள் அந்த சிபிஆர் அந்த ரேஞ்சிலே தான் க்ளோஸாக இருக்குது. மைல்டான புல்லிஷில் இதை சொல்லுது. அங்காவது ஆவரேஜ் சிபிஆர் சேம் வேல்யூ சிபிஆர் இருந்துச்சு, இங்கே புல்லிஷ் மைல்டாக காட்டுது. ஸோ மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தானே R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணால் S1ல் சப்போர்ட் எடுத்து திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே தானா தான் S2 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷனோட உங்களோட கண்டிஷன்ஸும் செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான 1 ஹவரில் ரேஞ்சு அண்ட் சிபிஆர் ரேஞ்சு அண்ட் இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இது கூட உங்களோட ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு சொந்த முறையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.